வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ஆஸ்திரேலியன் உமன் வெர்சஸ் நியூசிலாந்து உமன். எனக்கு தெரியும் வீடியோ ரொம்ப லேட்டாக வருது. வியூஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ஸ்டில் யூஸ் ஆனால் ஓகே ஃபைன். ஜஸ்ட் ஷார்ட்டாக வீடியோ இருக்காது, கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக கீ பிளே ஸ்டார்ட் கிடைக்கும், பிச்சோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் 14 பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த 14 பிளேயர்ஸ் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. அது இல்லாமல் ஏதாச்சும் பிளேயர் பிளேயிங் லெவலில் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீனோலாம் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளேயரோட இன்ஃபர்மேஷன் கிராண்ட் லீகா, ரிஸ்கி ஸ்மால் லீகா, இல்லை வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸா அப்படின்னு கண்டிப்பாக டெலிகிராம் பிங் பண்ண டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் என்னோட ஃபைனல் டீம் போஸ்ட் பண்ண வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். 1 or 2 பிளேஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண தோணுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ப்ளூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. கண்டிப்பாக இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் அப்டேட்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம டேரெக்டாக டீம் போயிடலாம். நான் ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக உங்களுக்கு டீம் காட்டுறேன். 3 டீம் இருக்கும். ஒன்று வந்து ஸ்மால் லீக், சேஃப் ஸ்மால் லீக், ஒன்று ரிஸ்கி ஸ்மால் லீக், அடுத்தது ஜிஎல், மினி ஜிஎல் ஆர் கிராண்ட் லீக். இந்த 3 டீம் தான் எப்பவுமே நம்ம விளாட்றோம். நான் என்னோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஒரு டீம் தான் நான் போஸ்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் அப்டேட் பண்ணலாம். ஆஸ்திரேலியன் உமன், நியூசிலாந்து உமன் ஏற்கனவே 2019 வந்து ஜான்வரி கிட்ட விளையாடி இருக்காங்க 2 பேருமே. அதில் ஃபுல்லாக ஒன் சைடட் வின் தான் ஆஸ்திரேலியா உமன் வந்து. அது இல்லாமல் இது வந்து பிரிஸ்பெயினில் நடக்குது. பிரிஸ்பெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிடில் ஸ்பின்னர்ஸ் யார் போடுறாங்களோ அவங்க தான் விக்கெட் டேக்கிங் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து டாஸ் வின் பண்ணி கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும். எஸ்பெஷலி 280+ ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கும். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் இல்லைன்னா இதான ப்ரொடிக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடில் அந்தளவுக்கு சேஞ்சஸில் கண்டிப்பாக பிளேயரோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ போடுறதா கொஞ்சம் லென்த்தியாக போகிறோம். இன்னும் இன்டெப்த் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மால் லீக் டார்கெட் பண்ணலாம். அது இல்லாமல் கிராண்ட் லீக் டார்கெட் பண்ணலாம். மினி ஜிஎல் மிஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் என்னோடய ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் டாப் ஆர்டர் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை மிஸ் பண்ணாதீங்க. கிளியராக தெரியுது. பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷனில் பார்த்தாவே தெரியுது. ரொம்ப பேர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை செலக்டே பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணாதீங்க. மிடில் ஆர்டரில் வந்து நியூசிலாண்டில் எடுத்துக்கோங்க. தட் வில் பி த கீ ஃபார் திஸ் மேட்ச். ஸோ ஓகே, விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தா 2 பிளேயர் இருக்காங்க. ஒன்று வந்து ஹீலி, அடுத்தது வந்து மார்டின். ஸோ 2 பேருமே வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. எஸ்பெஷலி ஹீலியோட வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50. 50+ இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் மட்டும் லாஸ்ட் 15 to 20 மேட்ச், ஒரு லாஸ்ட் ஒரு 12 மேட்சஸ்னு வச்சுப்போமே. லாஸ்ட் 12 மேட்சஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி. ஸோ ஐடியல் சாய்ஸ் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன். சின்ஸ் நம்ம வந்து பெரிய இல்லாததுனால கேப்டன் வைஸ் கேப்டன் எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தாலும் சரி பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு கண்டிஷன், அவங்க வந்து ஃப்ளாப்பும் ஆகிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக்கில் ஐடியல் சாய்ஸ் ஃபார் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. அது இல்லாமல் பெரிய வந்து இல்லை மேட்ச்சில், அதனால் வந்து நியூசிலாந்து வந்து திருப்பியும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 280 ஸ்கோர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு 250 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் பெரிய தான் எல்லா மேட்சும் ஆஸ்திரேலியாவுக்கு மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணி கொடுப்பாங்க. பேட்டிங்லும் சரி பவுலிங்லும் சரி. எங்கெல்லாம் விக்கெட் எடுக்கணுமோ அங்கெல்லாம் விக்கெட் எடுப்பாங்க மிடில் ஓவர்ஸில். அது இல்லாமல் எங்கெல்லாம் பேட்டிங் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க. ஸோ பெரிய இல்லை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் மேட்சாக இருக்கும். தயவு செஞ்சு ஒன் சைடு போவாங்க. 6-5 ரேஷியோ வில் பி குட். ஸோ ஹீலி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட், ட்ராப் பண்ணாதீங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி விக்கெட் கீப்பிங் தோனி கத்தபடி பார்த்தீங்கன்னா சாரா டெய்லருக்கு அப்புறம் இப்போ வந்து ஹீலி இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ ஹீலி வந்து முக்கியமான சாய்ஸ். நெக்ஸ்ட் மார்டின் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஆல் த டீம்ஸ் கூட நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா கூட அந்தளவுக்கு நல்லா இல்லை. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா ரிஸ்கியஸ் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணாதீங்க. என்னோட ஒப்பீனியன். 2 விக்கெட் கீப்பர் ட்ரை பண்ணலாம்னா ஸ்மால் லீக்கில் வேணால் கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் குவாலிட்டி பிளேயர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் மார்டின் அந்தளவுக்கு ப்ரிஃபரபிள் இல்லை. மிடில் ஆர்டர்னால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மார்டின் ரிஸ்கி கிராண்ட் லீக்கில், ஸ்மால் மினி கிராண்ட் லீக்கில் மினி ஜிஎல்ல கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட் அந்த பேட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். அது இல்லாமல் இந்த சீரீஸ் ரீசெண்டாக நடந்த சீரீஸ் நல்லா விளையாட்டுருக்காங்க. அது இல்லாமல் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நியூசிலாண்டோட டிஃப்ரென்ஸ் நம்ம மெயினாக பார்க்கணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து அகேன்ஸ்ட் இந்தியா கூட விளையாடுருக்காங்க. அது இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடுருக்காங்க, ஆஸ்திரேலியா கூட விளையாடுருக்காங்க. இந்த 3 பேர் கூட விளையாடிருந்தாலும் அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த லாஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு விக்கெட் கொடுக்கல. ஸோ ஓரளவுக்கு விளையாடிருக்காங்க. அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் கூட தான் ரொம்ப டிஃபிகல்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ஹாம் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக் ஃபார் திஸ் மேட்ச். ஸோ அவங்களுக்கு கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. நான் வேர்ஹாம் பற்றி பேசல, அங்கே பார்க்கலாம். ஸோ பேட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். பேட்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் கண்டிப்பாக தூங்க, செகண்ட் இன்னிங்ஸ் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். கிராண்ட் லீக்கில் சொல்கிறேன், ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் வந்து
லேண்டிங் கண்டிப்பாக ஒன் டவுன் இறங்குவாங்க. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கிராண்ட் லீக் சொல்கிறேன், உங்கள் ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக லேண்டிங் இருக்கணும். ஈவன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நீங்கள் வந்து டாப் ஆர்டரில் ஏதாச்சும் ஒரு 2 பிளேயர் மிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பிளேயர் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேண்டிங் இருக்கணும். ஸோ லேண்டிங் வந்து ஒன் டவுன் இருப்பாங்க. கண்டிப்பாக வைஸ் கேப்டன் சாய்ஸ், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் இன் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்கில் சும்மா வச்சாவே போதும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டிஃப்ரென்ஷியல் ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் நீங்கள் வந்து ஹீலியை வைஸ் கேப்டன் வைக்கலன்னா கண்டிப்பாக லேண்டிங்கை வைஸ் கேப்டன் வைங்க, எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட். பேட்டிங் செகண்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, பேட்டிங் செகண்டில் ஆவரேஜ் வந்து 30+ இருக்குது. ஸோ ஸ்டில் ஷீ இஸ் அ வேல்யூபிள் பிளேயர் இன் அ ஸ்மால் லீக். கிரெடிட் அதிகமாக இருந்தாலும் ட்ராப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கார்டனோட ரோல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போடுவாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் கேட்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கார்டன் வந்து ஓவர் போட்டாகணும். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும், பவுலிங் ஃபஸ்ட் இருந்தாலும் சரி, பவுலிங் செகண்ட் இருந்தாலும் சரி. ஆனால் விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் கார்னர். ஆஸ் அ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் ஆடுவாங்க. 6 இல்லைனா ஒரு 4 டவுன் 5 டவுன் ஈவன் 6 டவுன் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்ஸ் இப்போ இதுதான் முக்கியம், சின்ஸ் பெரிய பிளேயிங் லெவனில் இல்லைன்னா கண்டிப்பாக கார்டனர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. ஈவன் 2 டவுன் இறங்கிறதுக்கு கூட ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் பீட் மூனிக்கு முன்னாடி கூட இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கார்டன் எல்லாரும் க்ரீன் எல்லாரும் செலக்ட் பண்ணால் க்ரீனோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட நல்லா இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் க்ரீன் எடுக்கிறதுக்கு வேறு எந்த பிளேயர் எடுங்க, நீங்கள் சேஃபாக போனால் க்ரீன் போங்க. க்ரீன் எல்லாரும் சேஃப்டி பிக்காக வச்சிருப்பாங்க பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ வரதுனால. ஸோ க்ரீனோட பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட், என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்டில் என்னால் எடுக்க முடியாது பிகாஸ் அவரோட ரெக்கார்ட் வந்து அந்தளவுக்கு மேட்சபிள் இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஃபைனலாக நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்ஸில் க்ரீனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த டாப் 3 பிக்ஸ் வந்து மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. என்னோட 3 பிக்ஸ் பார்த்துலாம். என்னோட 3 பிக்ஸ் இதில் தான் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒன்று வந்து ஹேன்ஸ் வந்து வைஸ் கேப்டன். கண்டிப்பாக ரேச்சல் ஹேன்ஸ் வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக இந்த T20 பார்த்துப்பீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடிருப்பாங்க, மிடில் ஆஃப் த பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ரேச்சல் ஹேன்ஸ் வந்து ஓப்பனிங் இறங்குவாங்க, நல்லா வச்சுக்கோங்க. பீட் மோனி ஓப்பனிங் இறங்க மாட்டாங்க. பீட் மோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டவுன் 5 டவுன், நாட் 4 டவுன், மேபி பெரிய இருக்கிறதுல ஒரு 2 டவுன் இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் பெரிய இல்லாதனால 2 டவுன் இறங்கலாம். பீட் மோனி அண்ட் கார்டனர் இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்து ரேச்சல் ஹேன்ஸ் வந்து ஓப்பனிங் இறங்கும். ரேச்சல் ஹேன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு லேண்டிங் வைஸ் கேப்டன் இருக்கும். ரேச்சல் ஹேன்ஸ் ஐடியல் வைஸ் கேப்டன் சாய்ஸ். கேப்டன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீகில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஹீலி அண்ட் ரேச்சல் ஹைன்ஸ் 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 பேரோட ரெக்கார்ட் டுகெதரில் நல்லாவே இருக்குது. எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த கொஸ்டின் மார்க் தான். பட் எல்லா மேட்சும் 2 பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்ப்ளிட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் நீங்கள் ஹீலி ரிஸ்கியஸ் கேன் லீக்கில் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹீலி, வைஸ் கேப்டன் வந்து ரேச்சல் ஹைன்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா ரேச்சல் ஹைன்ஸ் ஒரு மேட்ச்சில் ஒரு டீமில் கேப்டன் ஆகிங்க, இன்னொரு டீமில் வந்து ரேச்சல் ஹைன்ஸை வந்து சும்மா வச்சுட்டு ஹீலியை வந்து கேப்டன் ஆகிங்க. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரேச்சல் ஹைன்ஸ் பற்றி பார்த்தலாம். ரேச்சல் ஹைன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஏற்கனவே 1 டவுன் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னா ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடுவாங்க. பட் ஸ்டில் இஃப் ஷீ க்ராசஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 25+ க்ராஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரேச்சல் ஹைன்ஸ் எப்போ பிக் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். செகண்ட் பேட்டிங்னா டிஃப்ரென்ஷியல் ட்ராப், பட் ஸ்டில் ஹர் ஆவரேஜ் இஸ் அரௌண்ட் அரௌண்ட் 30+. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் உங்கள் டீமில். அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க, ஒரு ஆவரேஜாக இருக்காங்க, 40+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிக். பேட் மோனி எல்லாரும் வந்து ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு நினச்சிருப்பாங்க, ஓப்பனிங் இறங்க மாட்டாங்க. எஸ்பெஷலி பேட்டிங் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 33+ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் பிக் உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எல்லாரையும் எடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரேச்சல் ஹைன்ஸ் இல்லை பீட் மோனி, இவங்க 2 பேரில் யாராச்சும் உங்கள் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாத்ரவைத் யாருமே எடுக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். சாத்ரவைத் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஈவன் இன்னும் ஸ்மால் லீக் நீங்கள் வந்து சூசன் பேட்ஸ் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, சாத்ரவைத் ட்ராப் பண்ணாதீங்க. அவங்க நான் ரீசெண்டாக அந்த T20 கூட பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வந்து ஒரு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஸ்டில் ஷீ ஸோ ஃபிட், ஷீ இஸ் ஏபிள் டு ஹிட் த பால் கிளியர்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் சாய்ஸ். ஏற்கனவே போன வீடியோ நீங்கள் T20 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அவங்களும் கேன் வில்லியம்சனும் என்னை பொறுத்த வரைக்கும் சேம் கேட்டகரி. ஸோ மஸ்ட் பிக். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷன் பேட்டிங் செக்ஷன் பார்த்தாச்சு. மற்ற பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து எனது டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆல்ரவுண்டர் செக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் பிளைண்டாக வந்து 3 பேர் பிக் பண்ண போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஜெஸ் ஜான்சன், எஸ் அக்ரீட். நெக்ஸ்ட் வந்து சோஃபி டிவைன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்க வந்து கொஸ்டின் கண்டிப்பாக 1 டவுன் இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கீர், இவங்க 3 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஜெஸ் ஜான்சன் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக 10 overs ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது. ரன்ஸும் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. அகேன்ஸ்ட் சவுத்
சாரி நியூசிலாந்து கூட நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இவங்க லெஃப்ட் ஆர்ம் பவுலர்னால கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் லீகில் பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், கிராண்ட் லீகில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சோஃபி டிவைன் மஸ்ட் பிக் கேப்டன் சாய்ஸ் ஃபார் ஸ்மால் லீக். பிகாஸ் பெரிய இல்லாதனால நம்ம வேறு யாரும் ஆப்ஷன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வேணால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலெக்ஸ் ஹீலியை ட்ரை பண்ணுங்கள் கேப்டனா. நெக்ஸ்ட் கேரி பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். கேரி வந்து எல்லோரும் வந்து ஜஸ்ட் பேட்ஸ்மேன் நினச்சி சரி பவுலர் நினச்சிருக்காங்க. அவங்க வந்து பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். ஷீ கேன் பேட் வெரி வெல் எஸ்பெஷலி இன் ஓடிஐயில் கண்டிப்பாக வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிராண்ட் லீக் என்னோட கிராண்ட் லீகில் கண்டிப்பாக ஒரு வைஸ் கேப்டன் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களால பேட்டிங்காக பண்ண முடியும். இது வந்து T20 கிடையாது, இட்ஸ் ஓடிஐ ஃபார்மேட். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. எக்ஸலன்ட் ஸ்பின்னர், எங்கள் ஸ்பின்னர் ஒரு T20 ஒன் ஆஃப் த டாப் 10 கண்டிப்பாக இவங்க ஒரு பெஸ்ட் ஓடிஐ ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. ஸோ மஸ்ட் பிக். ஸோ அது தவிர மற்ற யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஆல்ரவுண்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் என் கண் ஜஸ்ட் இருக்குது. ஒன்று ஜென்ஸ் அண்ட் வந்து மெக். இவங்க 2 பேர் பிளேயிங் லெவனில் இருந்தால் கண்டிப்பாக மேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்க தான் ஒரு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பெரி. இவங்க வந்து ஓப்பனிங் பேட்டிங்கை பண்ணுவாங்க, பவுலிங்கு பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மேட்ச்சில் ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 90 ரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஓடிஐயில் ரீசெண்டாக அந்த டொமஸ்டிக் ஓடிடியில். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், ஐடியல் சாய்ஸ் ஃபார் பெரி ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா இவங்க தான். ஆனால் இவங்களால் ஓப்பனிங் இறங்க முடியாது. சேம் 2 டவுன் பிளேயிங் லெவனில் 2 டவுன் இறங்குவாங்க. கண்டிப்பாக ஈவன் இன் ஸ்மால் லீக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போலர்ஸை பாருங்கள். போலர்ஸ் வந்து 6 போலர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, போலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் ஜென்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஷீ இஸ் எ கேப்பபிள் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக உங்கள் கிராண்ட் லீக் டீமில் இவங்க இருக்கணும். ஸோ ஓகே, ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம வந்து போலிங் செக்ஷன் பார்த்தலாம். போலிங் செக்ஷன் இஸ் லைக் வாஸ்ட். சீரியஸாக சொல்கிறேன், போலிங் செக்ஷன் வந்து உங்களோட மேட்ச்சை டிசைட் பண்ண போது. கிமின்ஸ் எல்லோரும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பிக்ஸ் பார்த்தலாம், டாப் பிக்ஸ் பார்த்தலாம். கிமின்ஸ் எல்லோரும் எடுப்பாங்க பிகாஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்டு வெரி வெல். ரீசெண்டாக அந்த T20 கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்களா இந்த கொஸ்டின் மார்க். மெக்லேனிங் வந்து எப்போவுமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, தென் மீடியம் பேசர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷட் கண்டிப்பாக வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஓவர் போடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஐடியல் சாய்ஸ். ஈவன் போலிங் ஃபஸ்ட் இருந்தாலும் சரி, போலிங் செகண்ட் இருந்தாலும் சரி. கிராண்ட் லீக்கில் போலிங் ஃபஸ்ட்னா ஐடியல் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் வந்து வேரஹாமும் ஐடியல் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக், எஸ்பெஷலி போலிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. ட்ராப் பண்ணாதீங்க. நீங்கள் கிம்ஸுக்கு ட்ராப் பண்ணுங்கள், பட் வேரஹாமை ட்ராப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டாஹூ எனக்கு வந்து இன்னும் இம்ப்ரெசிவ் போலராக இல்லை, பட் கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகில் ட்ராப் பண்ணாதீங்க. கிராண்ட் லீகில் ரிஸ்கி ஸ்மால் லீகில் வேணால் ட்ரை பண்ணுங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் கண்டிப்பாக பார்த்தலாம். டிஃப்ரென்ஷியல் பிக் வந்து மேஜர்லாம் ஐ கீப் அண்ட் ஒயான் சோஃபி, அப்புறம் வந்து கீர். இவங்க 2 பேர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அலெக்ஸ் கேரி, அலெக்ஸ் ஐம் நாட் ஷுர், கேரி. ஸோ இந்த 3 பேரை பார்த்துலாம். இந்த 3 பேர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக். எஸ்பெஷலி கேரியும் வந்து கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. ஆவரேஜாக ஒரு 5 ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கேன் ஹிட் த பால் வெரி ஹார்ட். இவங்க வந்து பவுலிங் செக்ஷனில் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பவுலிங் செக்ஷனில் இருக்கக்கூடாது, ஆல்ரவுண்டர் செக்ஷன் இருக்கணும். அந்தளவுக்கு நல்ல பிளேயர். நீங்கள் T20 கூட பார்த்துருப்பீங்க, நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங்கில் ஐ டோன்ட் திங்க் ஸோ கிடைக்காது. சோஃபி பிளேயிங் லெவலில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிளேயிங் லெவலில் வந்தோடனே நீங்கள் ஆஸ்திரேலியனில் பார்க்க வேண்டியது எத்தனை ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுறவங்க இருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்னர் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஜெஸ் ஜான்சன் கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஷட் ஃபுல் ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. அது இல்லாமல் வேறு யார் இருக்கா, இப்போ தான் சொன்னேன், வேரஹாம் கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ இவங்க 3 பேர் கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர் போடுவாங்க. மற்ற எல்லாமே கார்னரும் சரி, கிமின்ஸாக இருக்கட்டும் சரி, கேரியாக இருக்கட்டும் சரி, மற்ற எந்த பவுலராக இருந்தாலும் ஒரு 6 to 5 ஓவர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீர் ஒரு மீடியம் பேஸ் பவுலர், ஒரு எமர்ஜிங் ஆல்ரவுண்டர் இன் நியூசிலாந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களும் வந்து அவங்களோட சிஸ்டர் மாதிரி கீர் மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் மீடியம் பேசர். ஸோ இவங்களை நீங்கள் டீமில் எடுத்திங்கன்னா பிளேயிங் லெவலில் நீங்கள் டாப்பர் கண்டிப்பாக மிஸ் பண்ணணும். ஸோ நல்ல பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியலான பிக்ஸ் பார்த்துலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரோஸ்மேரி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீகில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போலிங் செகண்ட்னா ரிஸ்க்கு வேணாம். நெக்ஸ்ட் வந்து
வக்காரியா கண்டிப்பாக வேணும். வக்காரிவா கண்டிப்பாக வேணும். இவங்க ட்ராப் பண்ணாதீங்க. கிராண்ட் லீகில் எஸ்பெஷலி ஃபஸ்ட் bowling ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் bowling ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல் கூட ஓவர்ஸ் போட ஹை பாசிபிலிட்டி, பட் பிளேயிங் லெவலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஸ்டீனோ கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இனிஷியலி இதில் வந்து லெக் ஸ்பின்னர் நினைக்கிறேன், பட் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் யாரை ஈவன் கீமின்ஸ் கூட ட்ராப் பண்ணிக்கோ, ஈவன் கார்டனர் ட்ராப் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் bowlingல அவங்களாம் ட்ராப் பண்ணாலும் கண்டிப்பாக இவங்களை ஸ்டெனாவோ கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ மற்ற பிளேயர்ஸ் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஓகே என்னோடய டீம் பார்த்துலாம். மேபி இட்ஸ் லேட் நைட்டில் ஸ்லிப் ஆகுது. ஸோ ஓகே. ஸோ இப்போல்லாம் மோஸ்ட்டாக வந்து பேடிஎம்லேயும் அப்போ வந்து மற்ற ஆப்பில் தான் ரொம்ப விளையாடுறேன். இந்த ட்ரீம் லெவலில் கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்மால் லீக் டீம். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் வந்து நோ bowlers ஃப்ரம் நியூசிலாண்ட். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டீம் போதும். ரிஸ்கியாக நான் ஹேன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹேன்ஸ் என்னால் மெக்லானிங் அடாப்ட் பண்ண முடியல. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கண்டிப்பாக மெக்லானிங் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் யாராச்சும் ஒருத்தர் பிளேயிங் லெவலில் இல்லாமல் இருக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மெக்லானிங் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தால் ட்ராப் பண்ணாதீங்க. வைஸ் கேப்டன் வில் பி சேஃப். வைஸ் கேப்டன் ஹெலி இபிஎஸ் சொல்கிறேன், ட்ராப் பண்ணாதீங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் சரி. ஐ வென் ஃபார் சேத்ரவைட். ஸோ நான் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்தால் செகண்ட் பேட்டிங் தான் நான் பேட்ஸே ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும் கிரெடிட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி. ஸோ இதான் என்னோட ஸ்மால் லீக் டீம். மக்களோட ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம். மக்களோட ஸ்மால் லீக் டீம் வந்து கொஞ்சம் ஐடியல் சாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டு டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருக்காங்க. பட் சேத்ரவைட் இல்லாதது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அவங்க சேத்ரவைட் பதில் கண்டிப்பாக மெக்லானிங் எடுத்துருக்காங்க. ஒரு ஐடியல் சாய்ஸ், நல்ல சாய்ஸ். இதுவே நல்ல டீமாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் எடுத்துக்கலாம் சேஃபாக போனோன்னா. இங்கே ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, கிமின்ஸ் எடுத்துருக்காங்க. எனக்கு வந்து வேர்ஹாம் கண்டிப்பாக வேணும். இதே டீம் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, பட் கிமின்ஸ் பதில் வேர்ஹாம் ட்ரை பண்ணிக்கோங்க. இட் வில் பி a வெரி குட் சாய்ஸ் இந்த டீம். என்னோடய ரிஸ்கி டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து தாஹூ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஐ வில் ட்ராப் தாஹூ ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வந்து கீர் எடுக்கிறதுக்கு ஜே எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜே எடுத்தனா கண்டிப்பாக இங்கே என்னால் கிரெடிட் சேவ் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அத்த பவுலர்ஸ் எடுத்துப்பேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.